வணக்கம் மாஸ்டர். உங்கள் மனவிடம் 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்வியில் உங்களுக்கும் நாங்கள் கேட்கிறோம். பிரச்சனை வருகின்ற போது டென்ஷன் இல்லாமல் சமாளிப்பதில் வல்லவர் நீங்களா உங்கள் மனைவி? அடுத்த கேள்வி, நீங்கள் இருவரும் விரும்பி செல்கின்ற உணவகம் எதுவாக இருக்கும்? இருவரும் ஒரே பதிலை சொல்லி இருந்தார்கள். அவர்களுக்கு உங்களை கதவு தெரிவித்துக் கொள்கிறார். We found another ideal couples on the game today. அடுத்த 3வது கப்பலிடம் போகின்றோம். உங்களிடம் யார் வெளியில் இருப்பது, யார் உள்ளே போகும்? யார் வெளியே போவது, உள்ளே இருப்பது யார்? நீங்கள் வெளியே போகும். உங்களுடைய பேர் என்ன? உங்களுக்கு இலகுவான கேள்வி. பங்க்சுவாலிட்டி என்று சொல்லுவாங்க. அந்த நேரத்தை கடைப்பிடிப்பது, பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம் அல்லது எங்க போவதாக இருக்கலாம். அதில் முன்னிற்பவர், அதில் போக வேண்டும், ஒரு நேரத்தில் போகும் என்று கருத்தில் கொள்வர் நீங்களா உங்கள் மனைவி? என்ன பதில் சொல்லியிருந்தீங்க? அடுத்த கேள்வி, மற்றவர்களுடன் கூட அனுசரித்து நடப்பவர் யார்? சரி, மனைவி அழைத்து வாருங்கள். சரி, அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு அடுத்த கேள்வி உங்களுக்கு நீங்க கேட்கவில்லை தான் வழியாக இருந்து. பங்க்சுவாலிட்டி என்று சொல்லுவார்கள். அதை கூடிய அளவு கடைபிடிப்பது நீங்களா அல்லது உங்கள் கணவர்? இவரும் சரியான பதில் கூறியிருக்கிறார். அடுத்து பார்க்கலாம். மற்றவருடன் கூடிய அளவு அனுசரித்து நடப்பவர் நீங்களா அல்லது உங்கள் கணவரா? இரண்டும் நீங்களா? இருவரும் உங்கள் கணவரை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் 2 பேரும் ஒரே பதிலை கூறியிருப்பார்கள். அடுத்து 4வது ஜோடிகிற போடும். யார் உள்ளே இருப்பது, யார் வெளியே போவது? வணக்கம் சார். உங்களுடைய இலகுவான கேள்வி, காசு மிச்சம் பிடிப்பதில் சிக்கனமான வாழ்க்கை கடைபிடிப்பது நீங்களா உங்கள் மனைவி? அடுத்த கேள்வி, உங்கள் மனைவிக்கு பிடித்த நடிகர் அல்லது நடிகர்? சாய்சங்கரின் மனைவி அழைக்கின்றோம். உங்களது பேர்? நிஷாந்தி. சரி, உங்களோட மனைவிகள் கேட்கின்றோம். காசு மிச்சம் பிடிப்பது அல்லது சிக்கனமான வாழ்க்கையை மேற்கொள்வது நீங்களா உங்கள் கணவரா? அவர் கணவர் என்று சொல்லி அந்த பகலுக்கு பிள்ளையான பகலை கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருந்தார் 2 பேருமே என்று. அடுத்ததாக கேட்டிருந்தோம் கேள்வி, உங்கள் மனைவிக்கு பிடித்த நடிகர் யார் என்று. அவர் ஒரு பதில் சொல்லி இருந்தார். அந்த பதில் என்னமாக இருக்க நீங்கள் நினைக்கின்றீர்கள்? விக்ரம் என்று சொல்லியிருந்தால் அது சரியான பதில். ஆகவே ஒரு கேள்விக்கு சரியான பதில் அளித்திருக்கிறார். மிக விரைவாக அடுத்த ஜோடியிடம் செல்கின்றோம். இதில் யார் இருப்பது, யார் வெளியே போவது? சரியான ஒரு கேள்வி கேட்க வேண்டும். முன் திட்டமிடல், அதாவது ப்ரீ பிளானிங் என்று சொல்வார். அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிறோம் என்று முன் திட்டமிடலில் பங்கேற்பது நீங்களா உங்கள் மனைவி?
அடுத்து திரைப்படம் பார்ப்பது கூடிய விருப்பம் கொண்டவர் நீங்களாம் சரி, உங்களோட வகைகளை கேட்டேன். உங்களோட பேர் என்ன? ஷியாத்தா. உங்களிடம் கேள்வி முன் திட்டமிடலாம், ப்ரீ பிளானிங் சொல்வார்கள். அடுத்த வருடம் என்ன செய்ய போறோம் என்று இந்த வருடமே செய்வது. அதில் கூடிய பங்கேற்பவர் நீங்களா அல்லது உங்கள் கணவர்? அது பிள்ளையான பாதையில் சிவனான கோயில் என்றால் வாய்ப்பு என்று. ஆகவே அந்த அடுத்த கேள்வி திரைப்படம் பார்ப்பதில் கூடிய விருப்பம் கொண்டவர் யார் என்று கேட்டிருந்தோம். அதுக்கு அது சரியான பதில். அவை ஒரு கேள்வி சரி, ஒரு கேள்வி பலை. நடுவர்கள் குறித்துக் கொள்கிறீங்களா? சரி, அடுத்த ஜோடியிட போகிறோம். இதில் யார் இருப்பது, யார் வெளியே போவது? ஓ, உங்களுக்கு இலகுவான கேள்வி. கூடிய பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று அல்லது யார் விரும்புவீர்கள்? நீங்களா உங்கள் கணவரா? அடுத்தும் பிள்ளைகளை பற்றி ஒரு கேள்வி கேட்கின்றேன். பிள்ளைகள் கேட்பதை கூடிய அளவில் நிறைவேற்றுவோர் நீங்களா அல்லது உங்கள் கணவரா? இரண்டு கேள்விகள் அவனை கேட்கப்பட்டது. அடுத்து சுதாவை அழைக்கின்றோம். இது சீட்டிங் சரியா? கூடிய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவது யார்? நீ என்னிடம் படித்து விட்டு இது கேட்பது சரியா? சரி, அதே மாதிரி பிள்ளைகள் கேட்பதை கூடிய அளவு நிறைவேற்றுவது நீங்களா உங்களுக்கு நிறைய? இரண்டு பேரும் ஒரே கேள்வியை கேட்டிருந்தார்கள். நாங்கள் மூன்றாவது ஸ்டேஜுக்கு போகின்றோம். இப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்யப்படும். நீங்கள் முன்னுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அபிநயம் செய்து அந்த பாடல் நிற்கும் பொழுது அதை தொடர்ந்து சுதா இங்கு இணைய போகிறார்கள். அவர்கள் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அபிநயம் செய்து அந்த பாடலை தொடர்ந்து பாடுவார்கள். நாங்களாம் பார்த்து போகிறோம். அடுத்த பாடல் DJ, are you ready? அவரோட மனைவியை போறாங்க.
அப்படி ஒன்றும் அழகில்லை அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை ஆனால் அது ஒரு குறையில்லை நன்றி முகில. அடுத்து எனது வகுப்பாசிரியர் கூப்பிடுவது ஸ்ரீகாந்த் மாஸ்டர். உங்களுக்கு புதிய பாடல் பிடிக்குமா அல்லது பழைய பாடல்களா? எதுனாலும் பரவாயில்லை. Thank you, Master. இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் 89 பேட்ச் சேர்ந்த நாங்கள் எல்லோரும் ஒரு கொடுப்பனவு செய்திருக்கின்றோம். இப்படி கிடைப்பதற்கு மீண்டும் உங்களுக்கு கரவசம் தெரிவித்துள்ளேன். அடுத்து இந்திரனுடன் மல்லிகை அடைய போகின்றார். அந்த நாள் ஞாபகம் மூச்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது நன்றி. இப்பொழுது மிகவும் ஒரு ஆருக்கு இங்கே போடுவது எல்லோரும் நன்றாக செய்தார்கள். ஆனால் உங்களுக்கு ஸ்ரீகாந்த் மாஸ்டர் எல்லாரும் சம்மதிக்கிட்டீர்களா? இப்பொழுது ஸ்ரீகாந்த் மாஸ்டர் அவர்கள் தங்களுக்குரிய பரிசை தயவு செய்து முன்னுக்கு வந்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதை கொடுப்பதற்கு வில்வராஜா மாஸ்டரை அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீகாந்த் மாஸ்டர், உங்களுக்கு நான் இந்த பரிசை தருவதில் வாழ்நாளில் ஒரு பொன்னான நாளாக நினைத்து கொடுக்கின்றேன். நன்றி. எல்லோரும் இதில் நன்றாக செய்திருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்குரிய பரிசு நான் இப்பொழுது பேசிலிருந்து எடுத்துக்கொண்டு வருவேன்.